1987 வருஷம் ஜப்பான்ல ஒரு அரசு நடுநிலைப் பள்ளி. பகல்ல சாதாரணமா இருக்கும், ஆனா ராத்திரியில மொத்தமா மாறிடும். கரெக்டா நடுராத்திரி 12 மணிக்கு ஒரு பெல் சத்தம் கேட்கும். ஆனா அந்த ஸ்கூல்ல பெல் சிஸ்டத்தை எடுத்து 5 வருஷம் ஆச்சு. முதல்ல வாட்ச்மேன் கண்டுக்கல, ஆனா டெய்லி அதே நேரத்துல பெல் அடிச்சதால ஒரு நாள் சத்தத்தை ஃபாலோ பண்ணி செகண்ட் ஃப்ளோருக்கு போனாரு. அங்க ஒரு கிளாஸ் ரூம் கதவு திறந்திருந்துச்சு. உள்ள பிளாக் போர்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்டோட நிழல் தெரிஞ்சது. அவர் கண்ண சிமிட்டுன அடுத்த நொடி அந்த உருவம் மறைஞ்சிடுச்சு. அடுத்த நாள் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தப்போ ஒரு சின்ன உருவம் தரையில படாம மிதந்துகிட்டே கிளாஸ் விட்டு கிளாஸ் போறது பதிவாகி இருந்தது. ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ்ல ஒரு மாணவன் பெயர் திரும்ப திரும்ப வந்தது, ஆனா அவன் ஒரு நாள் கூட ஆப்சென்ட் ஆனதில்ல. அவங்க பெற்றோரை தொடர்பு கொள்ள முயற்சி செஞ்சப்போ முகவரியும் ஃபோன் நம்பரும் தவறா இருந்துச்சு. ஸ்கூல் நிர்வாகம் இந்த கேஸ அமைதியா மூடிட்டாங்க. இன்னைக்கும் அந்த ஸ்கூல்ல ராத்திரி பெல் அடிக்குது, ஆனா அது திறக்கப்படல. மாணவர்கள் சொல்றாங்க, பெல் அடிச்சா கிளாஸ் ஏற்கனவே தொடங்கிடுச்சுன்னு.